சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பிரெட் புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் இந்த அளவுக்கு மெல்ட் ஆகி நல்லா கேரமல் ரெடி ஆகிரும். எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அதில் ஆயில் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமலை சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 6 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர், 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 துண்டு ப்ரெட்டு, 2 எக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக 1 கப் தயிர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க சுகர், தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணி நம்ம கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டின்னில் சேர்த்துக்கலாம். கேரமல் நல்லா செட் ஆகி ஆறுனதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணுற மாதிரி 35 to 40 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தால் நைஃப் வச்சு குத்தி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அதான் கரெக்டான பதம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணி கட் பண்ணால் எம்மி அண்ட் டேஸ்டியான பிரெட் புட்டிங் ரெடி. ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.